வணக்கம் மக்களே. விறுவிறுப்பான கட்டத்தில் சின்ன மருமகள் நாடகம் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. சின்ன மருமகள் சீரியலோட வரக்கூடிய எபிசோடு எப்படி வரும்னு பார்க்கலாம். ராசாங்கத்துக்கிட்ட தமிழ் செல்வி நேருக்கு நேராக ரொம்ப தைரியமா வச்சு வாங்குறாங்க. என்ன மாமா, இங்க என்ன நடக்குது? இது எந்த விதத்தில் நியாயம் மாமா? ஏய் இந்தா தமிழு, இப்ப உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது எந்த ஒரு நியாயம்? என்னோட சேதுபதிக்கு பொண்டாட்டியா குத்துக்கல்லா? நான் இருக்கும்போது எனக்கு தெரியாம இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க. இது உங்க அந்தஸ்துக்கும் பதவிக்கும் நல்லவா இருக்கு? சேதுபதி சொல்றாரு. தமிழு, வேண்டாம். தமிழு, அப்பா முன்னாடி இப்படி எல்லாம் கோவப்பட்டு கத்தாத. எதா இருந்தாலும் கொஞ்சம் பணிவா பேசு. அப்படின்னு நீங்க சும்மா கிடங்க மாமா. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? அந்தந்த நேரத்துல பேச வேண்டியதை பேசித்தான் ஆகணும். உடனே ராசாங்கம், இந்தா புள்ள, நீ என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னே தெரியாம இப்படி வீணா வார்த்தையே விடாத. என்ன மாமா சொல்றீங்க? உங்களுக்கு மட்டும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா இந்த வேலையை பண்ணிருக்கீங்க? ஏய் அதான் பாதிக்கப்பட்ட பிள்ளையே சொல்லி இருக்குல. இதுக்கு மேல என்ன வேணும்? பாதிக்கப்பட்ட பிள்ளை சொல்லி இருக்கா? யாரு என்ன சொன்னாலும் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம தண்டனை கொடுத்துருவீங்களா? உண்மைன்னு ஒன்னு இருக்குல்ல, சும்மாவா சொல்லி இருக்காங்க? 100 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது மாமா. என் மாமா சேதுபதி நிரபராதி, எந்த குற்றமும் செய்யாதவரு. அவரு போய் ஒரு பொண்ணுக்கு அடச்சே. இப்படி சொல்றவங்க நாக்கு அழுகி போயிரும் மாமா. இப்ப சாவித்திரி வராங்க. ஏய் என்ன திமிருடி, உனக்கு என் முன்னாலேயே என்னோட அண்ணனை எதிர்த்து பேசுவியா? அப்படின்னு சாவித்திரி தமிழை அழிக்க கை ஓங்குறாங்க. உடனே தமிழ், ஏய் ஒரு சத்தம். சாவித்திரி கையை தட்டி அடுத்து அப்படியே வேகமா தள்ளிவிட்டுறாங்க. உடனே சாவித்திரி தடுமாறி கீழ விழுகுறாங்க. உங்களுக்கெல்லாம் மரியாதை அம்புடுத்தேன். நான் பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோட மாமனார் கிட்ட. பழி என்னோட புருஷன் மேல விழுந்திருக்கு. நான் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கணுமா? தொலைச்சிருவேன். தொலைச்சு என்ன? இவ சாதாரண கிராமத்து பொண்ணுதானே. இவ என்ன செஞ்சிர போறான்னு நினைச்சீங்களா? இதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட்ற மாட்டேன். அப்படின்னு சாவித்திரி கிட்ட பேசிக்கிட்டு ராசாங்கத்துக்கிட்ட கேக்குறாங்க. அது எப்படி மாமா? அது எப்படி உங்களால இந்த வேலையை பண்ண முடிஞ்சுச்சு? சேதுபதி பொண்டாட்டி நான் இங்கதானே இருக்கேன். என்னோட புருஷனுக்கும் எவ்வளவு ஒருத்திக்கும் கல்யாணமாம். அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருவீங்களாம். இது எந்த ஒரு நியாயம்? குற்றம் சுமத்தி இருக்க என்னோட புருஷன் சேதுபதி கிட்டையும் என்ன நடந்துச்சுன்னு கேட்கல. சேதுபதி பொண்டாட்டியா இருக்கிற என்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கல. இப்படி எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு தீர்ப்பு சொல்லிருவீங்களா? இதே என் சேதுபதி இடத்துல நான் இருந்திருந்தா இப்படி பழிபடுறது யாரா இருந்தாலும் நான் விட்டுருக்க மாட்டேன். கழுத்தை பிடிச்சு கேட்டிருப்பேன் யாரை பார்த்து என்ன குத்தச் சொல்றேன்னு. ஆனா என் சேதுபதி மாமா உங்க மேல அன்பும் பாசமும் வச்சிருக்காரு. அதுதான் நீங்க சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாம கூனி குறுகி போய் நிக்கிறாரு. ஆனா நான் அப்படி கிடையாது மாமா. உங்களுக்கு வேணும்னா உங்க மகன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என் சேதுபதி மேல நம்பிக்கை இருக்கு. இதுக்கு பின்னால யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவங்க வேஷத்தை கலைச்சு அவங்க மூஞ்சில கரியை பூசி என் சேதுபதி உத்தமன்னு நான் நிரூபிப்பேன். இது சவால் மாமா. அப்படின்னு நீங்க வாங்க மாமா. அப்படின்னு சேதுபதியை கூட்டிக்கிட்டு தன்னோட கொட்டாய்க்கு இழுத்துட்டு போறாங்க. என்ன பாக்குறீங்க? என் புருஷன் மேல விழுந்திருக்கிற அந்த கரையை துடைக்கிற வரைக்கும் அவர் இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்க மாட்டாரு. என் கூட அதே ஓலை கொட்டாயிலதான் இருப்பாரு. அப்படின்னு தமிழ் சேதுபதியை கூட்டிட்டு வெளியில போறாங்க. சேதுபதி மறுப்பு எதுவுமே சொல்லாம கூடவே போறாரு. இப்ப சாவித்திரியும் தாமரையும் வேகமா ஓடி வராங்க. ஏய் சேது, போகாத நில்லு சேது. நீ இவ கூட எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ராசாங்கம் சொல்றாரு. சேது நில்லு. சேது நீ இங்கதான் இருக்கணும்.
உனக்கும் தாமரைக்கும் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். நான் வாக்கு கொடுத்திருக்கேன். நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம் அப்படின்னு ராசாங்கம் கேட்கும்போது இப்ப தமிழ் பின்னால திரும்பி, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. என்ன, இந்த தாமரைக்கும் சேதுபதிக்கும் கல்யாணம் தானே, தாராளமா நடக்கட்டும். இந்த ஒரு வாரத்துல தானே, நீங்க பாட்டுக்கு கல்யாண வேலையை பாருங்க. நான் என்னோட வேலையை பாக்குறேன் அப்படின்னு சேதுபதியை கூட்டிக்கிட்டு தன்னோட கொட்டைக்கு போறாங்க. இப்ப சேது சொல்றாரு, தமிழ் ஒரு நிமிஷம். தமிழ் அப்படின்னு சேது பேசுறாரு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நினைவிலேயே இல்லை. ஒட்டுமொத்த குடும்பமும் நான் தப்பு செஞ்சிருப்பேன்னு நம்புது. ஆனா என் உசுருக்கு உசுரான என் தமிழ் என்ன நம்புறா? இனி எனக்கு எதுக்கு வேற இடம்? தமிழ் எங்க இருக்கிறாளோ அங்கதான் நானும் இருக்கணும் அப்படின்னு சேதுபதி ராசாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு தமிழ் கூட கிளம்பி கொட்டாயில தங்குறதுக்காக போறாரு. எல்லாருமே 100 வாட்ஸ் கரண்ட் ஷாக் அடிச்சது மாதிரி அப்படியே அதிர்ச்சியில உடைஞ்சு போய் நிக்கிறாங்க. சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மதனி. அந்த சேது தப்பு பண்ணிருக்கான்ல, ராசாங்கமும் வாக்கு கொடுத்துருச்சுல, இன்னும் ஒரு வாரம் தானே, கண்டிப்பா தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா மதனி, தாமரை சொன்னது எல்லாமே உண்மைதானே, நீங்க எதுவும் சூழ்ச்சி செய்யலையே. இதை கேட்ட சாவித்திரி ஆடிப்போயே, ஐயோ மதனி, என்ன பொச்சுக்குன்னு இப்படி கேட்டுப்புட்டீங்க. இல்ல மதனி, தாமரைக்கு ஏற்கனவே அந்த தமிழ் சேதுகுடு இருக்கக்கூடாதுன்னு என்னென்னமோ பிளான் போட்டு கெடுதல் எல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கா. அதான் கேட்டேன். அதெல்லாம் உண்மைதான் மதனி. தாமரை எதுக்கு இந்த விஷயத்துல போய் சொல்ல போறா அப்படின்னு இந்த பக்கம் தமிழ் யோசிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும், என்ன தப்பு நடந்துச்சு? இவர் எம்பிட்டு குடிச்சாலும் நிதானத்தை விற்ற மாட்டாரே. எனக்கு என்னமோ இந்த தாமரையும் சாவித்திரியும் ஏதோ சூழ்ச்சி செய்றாங்க. அவங்கதான் இந்த வேலையை பண்ணிருக்காங்கன்னு என்னோட ஆள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆதாரம் இல்லாம நம்ம எதுவுமே பேச முடியாதே அப்படின்னு குழப்பத்துல தமிழ் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சாவித்திரி யோசிக்கிறாங்க, இந்த தமிழ் சாதாரணமான ஆளு கிடையாது. அவ ரொம்ப வில்லங்கமான ஆளு. உண்மையை கண்டுபிடிச்சிருவா. அப்படி கண்டுபிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான், நாம ராசாங்கத்துக்கிட்ட செத்தோம் அப்படின்னு யோசிச்சு அந்த கேக்கு, மயக்க மருந்து, பாட்டில், இன்ஜெக்ஷன், இது எல்லாத்தையுமே தடையுமே இல்லாம அழிச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில சாவித்திரி கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே மும்மரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கான நாளும் நெருங்கிக்கிட்டே இருக்கு. தமிழ் எல்லா வழியிலையும் தேடி அலசி ஆராய்ந்து பாக்குறாங்க. ஆனா தமிழுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. இருந்தாலும் தமிழ் மனசை தளர விடல. இப்ப தமிழுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. மாமா பிறந்த நாள் அன்னிக்கு 12 மணிக்கு நாம வாழ்த்து சொல்றதுக்காக மாமா ரூமுக்கு போனோம். அதே நேரத்துல இந்த சாவித்திரியும் முழிச்சுதான் இருந்தாங்க. அந்த நடுராத்திரில இவங்க எதுக்காக முழிச்சிருக்கணும்? இவங்க சொன்னது மாதிரியே தாமரையும் மாமாவுக்கு வாழ்த்து சொல்ல போயிருந்து. மாமா இப்படி பண்ணி இருந்தா இவங்க என்ன பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? என்ன ஆச்சு? தாமரை இன்னும் காணமே. சேதுபதிக்கு பிறந்த நாளுன்னு போனா, ஆனா இன்னும் வரலையே அப்படின்னு சேதுபதி ரூமுக்கே தேடி போயிருப்பாங்களே. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. அப்படின்னா இந்த தாமரை சேதுபதி ரூமுக்கு போயிருக்கா. அங்க மாமாவுக்கு என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும்? ஐயோ, கண்ணுக்கு முன்னால இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்னன்னு தெரியலையே. நட்சத்திரக்குறி 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 அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப தமிழ் மண்டையில பளிச்சுன்னு பல்பு எரியுற மாதிரி. அப்போ தாமரை கொண்டு போன அந்த கேக்ல தான் இவங்க என்னத்தையோ கலந்து மாமாவை சுயநினைவு இல்லாம பண்ணிருக்காங்க. சேதுபதி சொல்லுச்சே, தாமரை வந்துச்சு, வாழ்த்து சொல்லுச்சு, கேக் எல்லாம் ஊட்டிவிட்டுச்சு. அதுக்கப்புறம்தான் மாமாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு அந்த கேக்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தமிழ் முடிவெடுக்குறாங்க. ஆனா தாமரையும் சாப்பிட்டேன்னு கூட சொன்னாலே. கண்டிப்பா இந்த வேலையை பண்ணது அந்த சாவித்திரியும் தாமரையும் தான்.
இதுல ஏதோ ஒரு வில்லங்கத்தை வச்சு சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மாமா சாப்பிட்ட கேக்ல எதையோ கலந்து இருக்கணும். அடி பாவி, என்ன சாமர்த்தியமான வேலை பண்ணிருக்காங்க. மாமாவுக்கு கொடுத்த கேக்ல மட்டும் மயக்க மருந்து கொடுத்திருக்காங்க. தாமரை நல்ல கேக்க சாப்பிட்டு இருக்கா. ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காளா. விடக்கூடாது. விடாத தமிழ். நீ போற ரூட் ரொம்ப கரெக்டு. இன்னும் கொஞ்சம்தான் அப்படின்னு தனக்குத்தானே தோல்ல தட்டி கொடுத்துக்குறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சா சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம். சாவித்திரியும் தாமரையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மத்த எல்லாருக்குமே இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ராசாங்கம் வேற வழியே இல்லாம கொடுத்த வாக்கை காப்பாத்தணும் அப்படின்னு கல்யாண மண்டபத்துல எல்லாருமே கூடி இருக்காங்க. ஆனா தமிழ் மட்டும் வீட்ல இல்ல. சேது ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. இந்த கல்யாணம் நடக்காது. தமிழ் எப்படியாவது உண்மையை நிரூபிச்சு இந்த கல்யாணத்தை தடுத்துருவா. சாவித்திரியும் தாமரையும் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஆட்டம் காணுது. எங்க இந்த தமிழ் போனா? ஆளையே காணுமே. எங்க போயிருப்பா? ஒருவேளை இவ பாட்டுக்கு திடீர்னு வந்து கல்யாணத்தை தடுத்துருவாளோ அப்படின்னு அவங்க மனசு பதபதக்குன்னு இருக்கு. அதே மாதிரி முகூர்த்தத்துக்கான நேரமும் நெருங்கிருது. ஐயரும் தாலி எடுத்து சேதுகிட்ட கொடுத்து தாமரை கழுத்துல கட்ட சொல்றாரு. சேது வாசலை பார்த்துக்கிட்டே தயங்கிக்கிட்டே இருக்காரு. இப்ப ராசாங்கம் கத்துறாரு, சேது கட்டுரா தாலிய அப்படின்னு. சேது தாலியை தாமரை கழுத்துல கட்ட போறாரு. இப்ப தமிழ் உள்ள வராங்க. சேது மனசுல சந்தோஷம். தமிழ் வந்துட்டா கண்டிப்பா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு ஒரே நிசப்தம். சாவித்திரி வழக்கம் போல கத்துறாங்க. பார்த்தா பின்னாலேயே போலீஸ் கூட்டமா வர்றாங்க. சாவித்திரிக்கு வயித்துல புளியை கரைக்குது. என்ன நடக்குதுன்னே ஒரே குழப்பத்துல இருக்கும்போதே பின்னால ஆறுமுகம் வர்றாரு. ஆறுமுகத்தை பார்த்த சாவித்திரிக்கு தூக்கி வாரி போட்டு, இவனா? இவன் எப்படி இவ கூட வர்றான் அப்படின்னு சாவித்திரி அதிர்ச்சியில. அந்த ஆறுமுகத்தையே வச்சுதான் அந்த மயக்க மருந்தை ஏற்பாடு பண்ணி இருப்பாங்க. இந்த பக்கம் தமிழோட அம்மாவும் அப்பாவும். ஒரு அம்மாவை ரோட்ல மயங்கி கீழே விழுந்து கிடந்திருப்பாங்க. அவங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அந்த அம்மாவோட தம்பிதான் இந்த ஆறுமுகம். தன்னோட அக்காவை காப்பாத்துன அந்த தமிழ் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நன்றி கடனா இந்த சாவித்திரி என்கிட்ட வந்து ஒரு மயக்க மருந்தையும் ஒரு இன்ஜெக்ஷனையும் ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, தமிழை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ஆறுமுகம் தமிழ் கிட்டையும் சொல்லி, தமிழோட அம்மா, தமிழோட அப்பா, ஆறுமுகம் 4 பேரும் தாமரை சாவித்திரி மேல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்க வர்றாங்க. தமிழ் சேது மேல எந்த குற்றமுமே இல்ல. இது எல்லாமே சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து செஞ்ச சூழ்ச்சி அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. போலீஸ் சாவித்திரியும் தாமரையும் கைது பண்ணிட்டு ஜெயில் அடைக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.